கொழும்பின் பிரபல பாடசாலை ஒன்றின் பரிசளிப்பு விழாவில் மாணவி ஒருவர் உரையாற்றிய முறையானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி சமூக ஊடகங்களில் இது தொடர்பான காணொலி அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்பயிற்சி அமைச்சகம் குறித்த பாடசாலையின் அதிபரிடம் ஒரு அறிக்கையை கோரியிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க கல்லூரியில் இடம்பெற்ற ஒரு பரிசளிப்பு விழாவில் மாணவி ஒருவர் தங்கள் பாடசாலையின் அதிபரை பெற்றோர் மற்றும் அதிதிகள் முன்னிலையில் கடுமையாக விமர்சித்திருப்பார். குறித்த பரிசளிப்பு விழாவில் தனக்கு கிடைக்க வேண்டிய விருதினை அநீதியான முறையில் வேறொரு மாணவிக்கு வழங்கியதாக அந்த மாணவி குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். அதாவது தான் ஒரு நாள் ஒத்திகைக்கு செல்லவில்லை என்றும் அதனை ஒரு காரணமாக காட்டி தனக்கு கிடைக்க வேண்டிய விருதினை வேறொரு மாணவிக்கு கொடுத்ததாக அந்த மாணவி பரிசளிப்பு விழாவின் போது குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தார். இதன் போது தான் விளையாட்டுத் துறையில் எந்த அளவிற்கு சாதனைகள் செய்திருக்கிறேன் என்பதை சுட்டிக்காட்டிய அவர் தனக்கு எதிராக இவ்வாறு ஒரு அநீதி நடப்பதாக மேடையில் அனைவர் முன்னிலையிலேயும் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த விடயமானது சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்பட்டது. இந்த நிலையில் இந்த மாணவிக்கு பதிலாக வேறொரு மாணவிக்கு கொடுக்கப்பட்ட விருதானது அந்த மாணவிக்கும் தகுதியானது என்றுதான் பலர் கருத்துக்களை முன்வைத்திருந்தனர். அது மாத்திரமல்லாமல் தனக்கு இடம்பெற்ற அநீதியை குறித்த மாணவி தைரியமாக முன்வைத்தமை தொடர்பாகவும் பலர் பாராட்டுக்களை தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக விசாரணைகள் நடத்தப்பட்டு இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.